ஹாய் ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது லோகி என்டர் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா ஈவிலிங் கேம் ப்ளே தான் பண்ண போகிறோம். இது ஒரு செமையான ஒரு கேமு. கொஞ்சம் விளாண்டேன், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். ஆனால் கேமோட கான்செப்ட் தெரியும், அதை வச்சு தான் விளாட போகிறோம். சரி வாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஓகே ஓகே, ஸ்கூலுக்கா? ஸ்கூலுக்கு போகிறோமா நம்ம? ஓகே ஸ்கூலுக்கு போகிறோம் போல். நம்ம தான் இந்த ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, நம்ம தான் இப்போ வந்து ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூலுக்கு போகிறாங்களா? ஐயா ஜாடி போங்க, ஸ்கூலுக்கு போங்க வாங்க. தான் நம்ம அம்மா போல் விட்றாங்க. ஓகே, வந்தாச்சு ஸ்கூலுக்கு. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு என்ட்ரு ஆக போகிறோம். ஐயா ஜாலி, ஸ்கூல் தந்துட்டானுங்க. ஏய் ஓடுறா கைப்பில்ல ஓடா, ஸ்கூலுக்கு போவோம். என்னது? யாரா இது? விட்டு போகிறாங்கடா அம்மா. அடா பாவி. ஆஹா, என்னங்க இது? ஆரம்பத்திலே நம்மளை போட்டு பொழந்துட்டா? என்ன மாதிரியோட இன்ட்ரோட இது? ஸ்டார்டிங்கில் நம்மளை சாவடிச்சிட்டாங்க. ஓகே, டே 1 என்ன எழுதுனா? ஐ எம் டு பி குட், ஐ எம் கோயிங் டு பி குட். என்ன அது? ஐ எம் டு பி குட், ஐ எம் கோயிங் டு பி குட். என்னடா எழுதி வச்சிருக்கீங்க? ஒன்றும் புரிய மாட்டேது. ஓகே, இதை புக்கு கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னே எனக்கு தெரில. சரி ஓகே, டோரை தொடப்போம். இப்போ வந்து ப்ரூம் வேணும். நான் இந்த இடத்துல தான் அதிகமாக பார்த்தது, வீடியோவில் பார்த்தேன் ஷார்ட்ஸில். அப்போ வந்து ப்ரூம் இங்கேருந்து தான் எடுத்தாங்க நான் அதிகமாக பார்க்கும்போது. சரி வாங்க, ப்ரூம் எடுத்தாச்சு. அதுக்கு பிறகு வேறு என்ன பண்ணணும்? இங்கே தான் இருக்கான்னு பார்ப்போம். ஒன்றுமே இல்லை. சரி வாங்க போயிடுவோம். யாரோ காது திறக்கிற மாதிரி சவுண்ட் இருக்குது. யாராவது வராங்களோ? ஆமாங்க, வந்துட்டாங்க. இவன் எப்படி தெரியுமா கைஸ்? இவன் வந்து நம்ம கிராணிக்கு அப்படியே ஒரு கிராணிக்கு ஈக்குவலாக இருக்கிறவ. அவங்க வந்து அவன் என்னென்னா பேட் எடுத்துகிட்டு வரா, இவன் என்ன சுற்றிட்டு எடுத்துகிட்டு வரா. இன்னும் பெரிய சுற்றியில் எப்படி தான் தூக்கிட்டு வரான்னு தெரில. நம்ம ரூம் இங்கே தூக்கி போட்டுருவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ராவ் இருக்கும். எங்கடா இந்த ரூமா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவ் இருக்கும். இது வந்து கேபிள் இருக்கும். இந்த கேபிள் ஒயரை எடுத்து நம்ம அங்கே ஒரு ஃபிட்டிங்கை போட்டோம். டே யாராவ பேசிகிட்டு இருக்கும்போது வரா கர்மம். இப்போ தான் கரெக்டாக போயிட்டுருக்குது, அதுக்குள்ளே நடுவில் வரா. சரி வாங்க, நம்ம வந்து கீழே இருந்து மேலே போய். ஓகே, இப்போ அப்படியே மேலே போகலாம் தான். ஆனால் மேலே வந்துடுவா, ஏன்னா நம்ம கீழே இறங்கிட்டோம்ல. அதனால் அதை பார்த்துட்டு மேலே வர தம்பி சொல்ல வந்துட்டான். நொண்டிட்டு வருவா போல ஸ்டைலாக. ஒன்று யார் அம்மா பெரிய சுற்றில எடுத்துகிட்டு சொன்னது? சின்ன சுற்றில எடுத்துகிட்டு வேண்டி தானே. சரி வாங்க நம்ம போவோம். ஓகே, இப்போ வந்து இந்த கேபிள் ஒயர் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு இது மாதிரி இருக்கும். அது என்னது மீட்டர் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் போய் நம்ம இதை கனெக்ட் கொடுத்துட்டோம், அவ்வளோதான். இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கனாக்கா கரண்ட் வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ எதுவும் பண்ண தேவையில்ல. ஓகே, இங்கே ஒரு கார்டு இருக்கும். இந்த கார்டு வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வேன் எஸ்கேப்புக்கு தான் யூஸ் ஆகும். அது தேவையில்ல, தூக்கி போட்டு சவுண்டு வர வைப்போம், அப்போ தான் வருவாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்போ கீழே குச்சாலாம் நினைக்கிறேன். ஏன் இப்போ கீழே குச்சா தான் அதுக்குள்ளே வந்துடுவா. சரி வாங்க, நம்ம கீழே குச்சிடும். ஓகே, குச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணணும்? இப்போ இந்த ப்ரூம் ஸ்டிக் இருக்குல்ல, அந்த ப்ரூம் ஸ்டிக்கை எடுத்துகிட்டு இப்போ அங்கே ஒரு டோர் இருக்கும், ஒரு பெரிய டோரு. அந்த டோரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். வாங்க போவோம். ஓகே, பாவி எங்கடாவே எங்கே போனாலும் வரா. நம்ம நிம்மதியாக வாழக்கூட விட மாட்டாள். ஓகே, இவளை வந்து நம்ம திசை திருப்பி விடணும். இப்போ இங்கேருந்து வராங்களா, அப்படியே சுற்றிட்டு போய் அப்படியே இப்படி போய் அந்த கதை திறந்துடணும். எப்படி எங்களெல்லாம் யாராலையும் மிஞ்ச முடியாது ரெடி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ இந்த சுவிட்சு ஓகே மேடம் கொடுத்தாச்சு. எங்கேயாவது வரலாம். நானும் வந்துடாதீங்க மேடம், இப்போ தான் கொஞ்சம் தைரியமாக பேசினேன், அதுக்குள்ளே அசிங்கப்படுத்தி விட்றாதீங்க. ஓகே, இப்போ இங்கே வந்த உடனே இங்கே கை சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்துட்டு மேலே வந்து சேர் மேலே ஏறிட்டு இங்கே ஒரு லொட்னு ஒரு 4 தட்டு தட்டினீங்கன்னா டப்பாவையோ அந்த டப்பாவை அப்படியே எடுத்துக்கிட்டு ஓட வேண்டியதான். என்னடா வர மாதிரி சவுண்டு கேட்குது. போகலாமா வேணாமா? அத்தா விட்ருங்க அத்தா, நானே இப்போ தாங்க அத்தா வந்திருக்கேன் கேமுக்கு. ஆஹா, வரான்னு நினைக்கிறேங்க. நம்ம போயிடலான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஏன்னா வரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்க வேணாம், நம்ம போயிடுவோம். வாங்க போயிடுவோம். ஓடுடா ஓடு அச்சமில்லை ஓடு அச்சமில்லை ஓடு. ஓகே, இப்போ ஓட்டுமா ஓட்டி. ஓகே, நம்ம சவுண்டு கேட்குது, ஏதோ டிவி ஓடுற மாதிரி. சரி நாம் அதுக்கு போயிட்டு. ஓகே, இப்போ இது இங்கேருந்து நம்ம போடணும்னு நினைக்கிறேன். போட்டாச்சு. என்ன அது? கைஸ், நமக்கு வந்து இப்போ ஹைட் தேவையாம். ஹைட்லேருந்து போட்டாங்க அப்போனா தெரிஞ்சு நம்ம அந்த சந்திலியாக போகக்கூடாது, மேலே வந்து போகணும். இவன் நடுவில் வந்து ஐயோ ஓடுறா டே.
இது இன்னும் டப்பா ஓப்பன் ஆகணும். ஐயோ, நான் வந்து டப்பா எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன், அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். ஓ, இவன் வேறங்க யாருங்க இவன் நடுவில் வந்து குழப்பி விட்டு போகிறா. ஓகே, இந்த ஃபோட்டோவை தள்ளி விட்டு போவோம். இப்போ அப்படியே கீழே குனிஞ்சு அந்த டப்பா எடுப்போம். இது ஒரு தலைவலி பிடிச்ச வேலைங்க. அப்படியே டப்பாவை தூக்கிட்டு போயிடலாம் கையோட கையாக தூக்கிட்டு போயிடலாம். இப்போ இவன் வந்து நல்லா டார்ச்சராக போயிடுச்சு. ஓ, மேலேருந்து எகிரி குச்சிட போகிறா. மேலே தானே வருவா. இதுங்க இங்கேயே நிற்போம். ஓகே, மேலே தான் இருக்கா போல். சவுண்டு கேட்குது. அது என்னடா பார்த்துட்டு ஆரன் அடிக்கிறா. எப்படி தெரியுமா கைஸ், இப்போ கிராணின்னு வச்சுட்டோன்னா பார்த்துட்டானா ஏதோ ஒரு மியூசிக் வரும் சைடில். இவளுக்குன்னா பார்த்துட்டானா அப்படியே டாக் ஏதோ ஒரு லைட்டு போட்டு லைட்டோ ஏதோ கீழே டப்பா போட்டு உடச்ச மாதிரி சவுண்ட் வருது. ஓகே, கீழே வந்துட்டா. இப்போ அவளை திசை திருப்பி விட்டுட்டு நம்ம மேலே போக வேண்டியதான். ஓடுடா நொண்டி வராங்க ஸ்டைலாக. ஐயோ, அப்படி கிட்ட போனேன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா போய் சுற்றி விட்டுட்டு மண்டையில வந்து போட்டுருவா. அப்புறம் ஒரு நாள் வேஸ்ட்டாக போயிடும் நமக்கு. இப்போ நம்ம வந்து அப்படியே ஓடுவோம். ஓடி போய் இப்போ அப்படியே போய் என்ன பண்ணுறோன்னா, மேலே போய் இந்த டப்பாவை கீழே போடுறோம். கீழே போட்டால் அதுக்குள்ளே ஒரு சாவி கிடைக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். கடைசியில் ஏமாற்றி இது விட்டுறாதீங்க டாடி. ஆமாம் கைஸ், சாவி கொடுத்துருக்காங்க. அப்போடா இதாங்க கைஸ் இந்த மெயின் டோர் கீ. இதை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆக வேண்டியது தான். அப்பா, என்ன ஒரு தலைவலி கேம் பிளே இது. ஆனால் இது ஹெட்செட் போட்டு வேண்டாம், இன்னும் சூப்பராக இருக்குது கைஸ். நம்ம பண்ணது சாதனை. அதனால் நம்ம சாதனை மியூசிக்கை போடுங்கடா. நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ்.